அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரிஸ்க் நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம், ரிஸ்க் அப்படின்னா செல்வம். செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க்கை வாரி வழங்கியிருக்கான் அப்படின்னு. இந்த இடத்துல தான் நம்ம தவறு செய்கிறோம். ரிஸ்க் அப்படின்னா செல்வம் மட்டுமே கிடையாது. உங்கள்கிட்ட நல்ல அறிவும் ஈமானிய எண்ணமும் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட அல்லாஹ் ரிஸ்க்கை கொடுத்துருக்கான். நீங்கள் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க்கை கொடுத்துருக்கான். நல்ல நண்பர்கள், நல்ல குழந்தைகள், நல்ல பெற்றோர்கள், இது எல்லாமே ரிஸ்க் தான். நல்ல கணவன் மற்றும் நல்ல மனைவி, எல்லாவற்றையும் சிறந்த ரிஸ்க் இது தான். இது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லையா? உங்களை நீங்களே கவனித்து பாருங்கள். நம்ம பார்க்குறதுக்கு அல்லாஹ் கண்ணை கொடுத்துருக்குறான், நம்ம கேட்குறதுக்கு செவி திறனை கொடுத்துருக்கான். இன்னும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம உடலில் ஒரு உறுப்பு சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நம்ம நிலை என்ன ஆகும்? இன்னும் நம்மளை பலர்கிட்ட கொட்டி கிடக்கும் செல்வம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு உண்மையான அன்பை காட்டக்கூடியவங்க யாராவது இருக்காங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு ஆரோக்கியமான உடல்நிலை இருக்குது அப்படின்னா கிடையாது. எல்லாமே இருந்து மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் யோசிக்கிறதை விட அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க்கை வாரி வழங்கி கொடுத்துருக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் கிடைச்ச ரிஸ்கிற்காக அல்லாஹ்விடம் ஷுக்ர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.